Hello everyone, welcome to LADV NEET Academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் கார்டியாக் சைக்கிள். ஹார்ட்குள்ளே நடக்கக்கூடிய ஈவெண்ட்ஸை பற்றி தான் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஹார்ட்குள்ளே எப்படி பிளட்டு மற்ற பாடி பார்ட்ஸ்லேருந்து உள்ளே போகுது, அண்ட் தென் திருப்பி ஹார்ட்லேருந்து மற்ற பாடி பார்ட்ஸ்க்கு எப்படி பிளட் பம்ப் ஆகுது, இதெல்லாம் தான் நம்ம ஃபுல்லாக கிளியராக டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஹார்ட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம பார்ப்போம். ஸோ ஹியூமன் ஹார்ட் பார்த்திங்கன்னா இட் இஸ் 4 chambered. தட் இஸ் மேலே வந்து 2 smaller chamber, அது பேர் வந்துட்டு ஏட்ரியா, கீழே இருக்கக்கூடிய 2 larger chamber வந்துட்டு வென்ட்ரிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஏட்ரியாவுக்கும் வென்ட்ரிக்கலுக்கும் நடுவில் வந்துட்டு நம்மளுக்கு வேல்வ் இருக்குது. ஸோ இந்த வேல்வ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் ஏட்ரியாவிலேருந்து வென்ட்ரிக்கலுக்கு பிளட் போயிடுச்சு அப்படின்னா திருப்பி அது ஏட்ரியாவுக்குள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த வேல்வ். ஓகே, ஸோ ரைட் ஏட்ரியாவுக்கும் ரைட் வென்ட்ரிக்கலுக்கும் நடுவில் இருக்க வேல்வ் பேர் என்னென்னா ட்ரைகஸ்பிட் வேல்வ். அதே மாதிரி லெஃப்ட் ஏட்ரியாவுக்கும் லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கும் நடுவில் இருக்க வேல்வுக்கு பேர் வந்து பைகஸ்பிட் வேல்வ். அண்ட் தென் சாம்பர்ஸ் கான்ட்ராக்ட் ஆச்சுன்னா அதை நம்ம சிஸ்டோல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே சாம்பர்ஸ் ரிலாக்ஸ் ஆகிறப்போ நம்ம டயாஸ்டோல் அப்படின்னு சொல்லுவோம். லெட்ஸ் கெட் இன் டு த டாபிக். சைக்கிள் அப்படின்னு சொல்கிறோன்னா எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதோ அதே இடத்துல தான் திருப்பி வந்துட்டு கம்ப்ளீட் ஆகணும். ஸோ இங்கே கார்டியாக் சைக்கிள் எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அட் ஃபர்ஸ்ட் எல்லா சாம்பர்ஸுமே வந்துட்டு ரிலாக்ஸ்டு ஸ்டேட்டில் தான் இருக்கும். ஸோ அதை நம்ம ஜாயிண்ட் டயாஸ்டோல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சமயத்தில் நம்மளோட ட்ரைகஸ்பிட் வால்வ் வந்துட்டு ஓப்பனில் இருக்கும். ஸோ நம்மளோட பாடி பார்ட்ஸ்லேருந்து வீனக்கேவா மூலியமாக பிளட் ரைட் ஏட்ரியம்குள்ளே வரும். அங்கேருந்து திருப்பி ரைட் வென்ட்ரிக்கல்குள்ளே வந்து ஃபில் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்போது நம்ம எஸ்ஏ நோட்லேருந்து நம்மளுக்கு ஆக்ஷன் பொட்டென்ஷியல் ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த ஆக்ஷன் பொட்டென்ஷியல் டுவர்ட்ஸ் ஏவி நோட் வந்துட்டு மூவ் ஆகும். ஸோ அப்போது எல்லா செல்ஸ் ஆஃப் த ஏட்ரியாவுமே வந்துட்டு இப்போது எக்ஸைட் ஆகிடும். அண்ட் இட் காசஸ் கான்ட்ராக்ஷன் ஆஃப் ஏட்ரியா, அதாவது ஏட்ரியல் சிஸ்டோல். ஸோ ஏட்ரியா கான்ட்ராக்ட் ஆகிறப்போ இன்னும் எக்ஸ்ட்ராவாக 30% ஆஃப் த பிளட் வந்து வென்ட்ரிகல்ஸ்குள்ளே புஷ் ஆகும். ஓகே, ஸோ இப்போது ஏவி நோடுக்கு ரீச் ஆன ஆக்ஷன் பொட்டென்ஷியல் அடுத்து ஏவி பண்டிலுக்கு போகும், அண்ட் தென் பண்டில் ஆஃப் ஹிஸ், அண்ட் தென் பண்டில் பிரான்ச்சஸ், அண்ட் ஃபைனலி டு பர்கின்ஜி ஃபைபர்ஸ் ஃபுல்லாக இந்த ஆக்ஷன் பொட்டென்ஷியல் ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ இதனால் வென்ட்ரிகுலர் செல்ஸ் எல்லாமே வந்து ஆக்டிவ் ஆகிடும். ஸோ திஸ் காசஸ் வென்ட்ரிகுலர் கான்ட்ராக்ஷன். ஸோ இந்த வென்ட்ரிகுலர் கான்ட்ராக்ஷனை நம்ம வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதே நேரத்தில் நம்ம ஏட்ரியாவும் வந்துட்டு ரிலாக்ஸ் ஆகிடும். தட் இஸ் கால்ட் அஸ் ஏட்ரியல் டயாஸ்டோல். ரெண்டுமே வந்துட்டு ஒரே நேரத்தில் நடக்கும். ஸோ இப்போது வென்ட்ரிகல்ஸ் கான்ட்ராக்ட் ஆகிறப்போ உள்ளுக்குள்ளே வென்ட்ரிகுலர் ப்ரெஷர் வந்துட்டு அதிகமாகும். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட ட்ரைகஸ்பிட் வால்வ் வந்துட்டு உடனே க்ளோஸ் ஆகிடும். எதனாலனா திருப்பி பிளட் ஏட்ரியாக்குள்ளே போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால அந்த வால்வ் க்ளோஸ் ஆகிடும். ஸோ க்ளோஸ் ஆனதும் இன்னும் ஃபர்தராக வந்துட்டு ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ இதனால் நம்மளோட செமிலுனார் வால்வ் வந்துட்டு இப்போ ஓப்பன் ஆகும். ஸோ செமிலுனார் வால்வ் அப்படிங்கிறது வென்ட்ரிகல்ஸ்க்கும் அடுத்து இருக்கக்கூடிய பிளட் வெசலுக்கும் நடுவில் இருக்கிறது தான் வந்துட்டு செமிலுனார் வால்வ். ஸோ அந்த வால்வ் ஓப்பன் ஆனதுமே ஸோ ரைட் வென்ட்ரிக்கல்லேருந்து பிளட் வந்து பம்ப்ஸ் இன்டு பல்மனரி ஆர்ட்ரி. ஸோ இந்த பல்மனரி ஆர்ட்ரி இப்போது நம்மளோட பிளட்டை லங்ஸுக்கு எடுத்துகிட்டு போகும் ஃபார் ஆக்சிஜனேஷன். ஸோ ஒன்ஸ் வென்ட்ரிக்கில் இருக்க பிளட் எல்லாமே பல்மனரி ஆர்ட்ரிக்குள்ளே போனதுக்கப்புறம் நம்மளோட செமிலுனார் வால்வ் வந்துட்டு க்ளோஸ் ஆகிடும். இது இப்போ எதுக்காக க்ளோஸ் ஆகுது அப்படின்னா, திருப்பி பிளட்டு பல்மனரி ஆர்ட்ரிலேருந்து வென்ட்ரிகல்ஸ்குள்ளே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக க்ளோஸ் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் க்ளோஸ் ஆனதுமே நம்மளோட வென்ட்ரிகல்ஸில் ப்ரெஷர் வந்துட்டு இப்போ குறைஞ்சிருச்சு. ஸோ இப்போது வென்ட்ரிகல்ஸ் வந்துட்டு ரிலாக்ஸ் ஆகிடும். இட் இஸ் கால்ட் அஸ் வென்ட்ரிகுலர் டயாஸ்டோல். ஸோ இந்த டைமில் நம்மளோட ட்ரைகஸ்பிட் வால்வும் வந்துட்டு ஓப்பன் ஆகிடும். லங்ஸ்க்கு போன பிளட் ஆக்சிஜனேஷன் முடிச்சுட்டு நம்ம பல்மனரி வெயின் மூலியமாக நம்ம லெஃப்ட் ஏட்ரியம்குள்ளே வரும். ஸோ இந்த டைமில் நம்மளோட பைகஸ்பிட் வால்வு ஓப்பனில் இருக்கும். ஸோ லெஃப்ட் ஏட்ரியம்லேருந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு பிளட் ஃப்ளோ ஆகும். ஸோ வென்ட்ரிக்கல் வந்துட்டு ஃபில் ஆகிட்டு இருக்கும். ஓகே, ஸோ இப்போ தான் நம்மளுக்கு மறுபடியும் ஆக்ஷன் பொட்டென்ஷியல் எஸ்ஐ நோட்லேருந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த ஆக்ஷன் பொட்டென்ஷியல் எஸ்ஐ நோட்லேருந்து ஃபுல் லெஃப்ட் ஏட்ரியம்க்கும் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ ஏட்ரியல் செல்ஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆகிட்டு இட் காசஸ் ஏட்ரியல் கான்ட்ராக்ஷன், அதாவது ஏட்ரியல் சிஸ்டோல். ஸோ இன்னும் எக்ஸ்ட்ராவாக 30% ஆஃப் த பிளட் ஏட்ரியாலேருந்து வென்ட்ரிக்கலுக்கு பம்ப் ஆகுது. நம்மளுக்கு ஏவி நோடுக்கு ரீச் ஆன ஆக்ஷன் பொட்டென்ஷியல் இப்போது பண்டில் ஆஃப் ஹிஸ், அப்புறம் பண்டில் பிரான்ச்சஸ், அண்ட் தென் பர்கின்ஜி ஃபைபர்ஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ இப்போது வென்ட்ரிகுலர் செல்ஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆகிட்டு இட் இஸ் ரெடி ஃபார் வென்ட்ரிகுலர் கான்ட்ராக்ஷன், அதாவது வென்ட்ரிகுலர் சிஸ்டோல். ஸோ வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் நடக்கிறப்பவே நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஏட்ரியல் டயாஸ்டோலும் நடக்கும். வென்ட்ரிகல்ஸ் கான்ட்ராக்ட் ஆகிறப்போ உள்ளுக்குள்ளே அந்த ப்ரெஷர் வந்து அதிகமாகுது. ஸோ அதனால் நம்மளோட பைகஸ்பிட் வால்வ் ஃபஸ்ட்டு க்ளோஸ் ஆகிடும் டு ப்ரிவென்ட் த பேக் ஃப்ளோ. ஸோ இப்போ இன்னும் ஃபர்தராக வென்ட்ரிக்கலுக்குள்ளே ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ திஸ் லீட்ஸ் டு ஓப்பனிங் ஆஃப் த செமிலுனார் வால்வ். ஸோ ஒன்ஸ் செமிலுனார் வால்வ் ஓப்பன் ஆனதுமே பிளட் ஃப்ளோஸ் ஃப்ரம் லெஃப்ட் வென்ட்ரிக்கல் இன்டு அயோட்டா. ஸோ அயோட்டா மூலியமாக நம்மளோட பாடி பார்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு பிளட் சர்க்குலேட் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் பிளட் வந்துட்டு லெஃப்ட் வென்ட்ரிக்கல்லேருந்து அயோட்டாக்கு போனதுக்கப்புறம் நம்மளோட வென்ட்ரிகுலர் ப்ரெஷர் வந்துட்டு கம்மி ஆகிடும். நம்மளுக்கு செமிலுனார் வால்வ் வந்துட்டு க்ளோஸ் ஆகிடும் டு ப்ரிவென்ட் த பேக் ஃப்ளோ. அண்ட் தென் நம்மளோட வென்ட்ரிக்கிள் வந்துட்டு இப்போ ரிலாக்ஸ் ஸ்டேட்டுக்கு போயிடும். தட் இஸ் கால்ட் அஸ் வென்ட்ரிகுலர் டயாஸ்டோல். இந்த ஸ்டேட்டில் ஏட்ரியாக்குள்ளே ஃப்ளோ ஆகிட்டு இருக்க வந்து பிளட்டு
causes opening of bicuspid valve. So once again நம்மளோட ventricle fill ஆக ஸ்டார்ட் ஆகிடும். And then எல்லா சாம்பருமே goes into relaxed state, that is joint diastole. This is how complete cardiac cycle takes place. இவ்வளோ நேரம் நம்ம ரைட் சைட் ஆஃப் த ஹார்ட்டில் நடக்கக்கூடிய ஈவெண்ட்டை தனியாக, லெஃப்ட் சைட் ஆஃப் த ஹார்ட்டில் நடக்கக்கூடிய ஈவெண்ட்டை தனியாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சைக்கிள் ஃபார்மேட்டில் பார்த்தோம். இப்போது நம்ம போத் சைட்ஸ் ஆஃப் த ஹார்ட்லேயுமே என்ன நடக்குது அப்படிங்கிறது அட் அ டைம் ஒரு ரிட்டர்ன் ஃபார்மேட்டில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஹார்ட் வந்துட்டு ஜாயிண்ட் டயாஸ்ட்ரோல் ஸ்டேட்ல இருக்கும். அதாவது ஆல் 4 சேம்பர்ஸ் ஆஃப் த ஹார்ட்மே வந்துட்டு ரிலாக்ஸ்டு ஸ்டேட்ல இருக்கும். இந்த டைம்ல நம்ம ரைட் சைட்ல இருக்கக்கூடிய ட்ரைகஸ்பிட் வால்வும் லெஃப்ட் சைட்ல இருக்கிற பைகஸ்பிட் வால்வ் ரெண்டுமே வந்துட்டு ஓப்பனா இருக்கும். ஸோ அதனால நம்ம வென்ட்ரிகல்ஸ் வந்து ஃபில்லிங் நடந்துட்டு இருக்கும். இந்த டைம்ல நம்மளோட எஸ்ஏ நோட்ல இருந்து ஆக்ஷன் பொட்டன்ஷியல் இப்போ ஜென்ரேட் ஆகும். ஓகே, ஸோ இந்த ஆக்ஷன் பொட்டன்ஷியல் எஸ்ஏ நோட்ல இருந்து ஏவி நோடுக்கு டிராவல் ஆகும். இந்த டைம்ல நம்ம ஏட்ரியல் செல்ஸ் எல்லாமே வந்து எக்ஸைட் ஆயிட்டு இட் காசஸ் ஏட்ரியல் கான்ட்ராக்ஷன், தட் இஸ் ஏட்ரியல் சிஸ்டோல். ஸோ ஏட்ரியல் கான்ட்ராக்ட் ஆகிறப்போ இன்னும் எக்ஸ்ட்ராவா 30% ஆஃப் த பிளட் வந்து வென்ட்ரிகல்ஸ்குள்ள புஷ் ஆகுது. ஸோ இந்த டைம்ல நம்ம ஏவி நோட்ல இருந்து திருப்பி ஏவி பண்டிலுக்கு போகும், பண்டில் ஆஃப் ஹிஸ்க்கு போகும், அண்ட் தென் வந்து பர்கின்ஜி ஃபைபர்ஸ்க்கு ஆக்ஷன் பொட்டன்ஷியல் ரீச் ஆயிடும். ஸோ இப்போ வென்ட்ரிகுலர் செல்ஸ் எல்லாமே வந்து எக்ஸைட் ஆயிடும் அண்ட் வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் நடக்கும், தட் இஸ் வென்ட்ரிகுலர் கான்ட்ராக்ஷன். ஸோ இதே நேரத்தில் தான் நம்மளோட ஏட்ரியால என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸேஷன் நடக்கும். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் ஏட்ரியல் டயாஸ்டோல். ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு சேம் டைம்ல தான் நடக்கும். ஓகே, ஸோ இப்போ வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் நடக்கிறப்போ நம்மளுக்கு உள்ள என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் வந்து வென்ட்ரிகுலர் ப்ரெஷர் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஓகே, ஸோ இதனால நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரைகஸ்பிட் வால்வும் பைகஸ்பிட் வால்வும் வந்து க்ளோஸ் ஆகும். எதுக்காக? டு ப்ரிவென்ட் த பேக் ஃப்ளோ ஆஃப் த பிளட். ஸோ திருப்பி ஏச்சியாக்குள்ள பிளட் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால. இதனால மறுபடியும் வந்து நம்ம வென்ட்ரிகுலர் ப்ரெஷர் வந்து இன்னும் ஃபர்தரா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. இப்போ நம்மளுக்கு செமிலுனார் வால்வ் வந்துட்டு ஓப்பன் ஆகும். ஸோ செமிலுனார் வால்வ் ஓப்பன் ஆனதுமே நம்ம ரைட் வென்ட்ரிக்கிள்ல இருந்து பிளட் பல்மனரி ஆர்டரிக்குள்ள போயிடும், அண்ட் தென் லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்ல இருந்து பிளட் அயோட்டாக்குள்ள போயிடும். ஸோ இதுதான் நம்ம எம்டிங் ஆஃப் வென்ட்ரிகல்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஒன்ஸ் வந்து பிளட் அந்தந்த ரெஸ்பெக்டிவ் ஆர்டரிஸ்குள்ள போனதுக்கு அப்புறம் நம்ம வென்ட்ரிகல்ஸ் வந்து இப்போ ரிலாக்ஸ் ஆகும், தட் இஸ் கால்ட் அஸ் வென்ட்ரிகுலர் டயாஸ்டோல். இப்போ நம்மளுக்கு உள்ள வென்ட்ரிகுலருக்குள்ள இருக்க ப்ரெஷர் வந்துட்டு டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு செமிலுனார் வால்வ் வந்துட்டு க்ளோஸ் ஆகும் டு ப்ரிவென்ட் த சேம் பேக் ஃப்ளோ ஆஃப் த பிளட் இன்டு வென்ட்ரிகல்ஸ். ஓகே, அப்புறம் மறுபடியும் நம்மளுக்கு நம்ம வென்ட்ரிகுலர் ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். அண்ட் இதே நேரத்தில் நம்ம ஏச்சியால ஃபில்லிங் நடந்துட்டு இருக்குல்ல, ஸோ அதனால ஏச்சியல் ப்ரெஷர் வந்துட்டு இன்னொரு பக்கம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இதனால நம்மளோட ட்ரைகஸ்பிட் வால்வும் பைகஸ்பிட் வால்வும் வந்துட்டு ஓப்பன் ஆகும். ஸோ திஸ் காசஸ் வென்ட்ரிகுலர் ஃபில்லிங் அண்ட் தென் பழையபடி நம்மளுக்கு ஜாயிண்ட் டயாஸ்டோல் வந்துட்டு வந்துடும். ஓகே, ஆல் சேம்பர்ஸ் ஆஃப் த ஹார்ட் வந்து இப்போ ரிலாக்ஸ் ஸ்டேட்ல இருக்கு. ஓகே, ஸோ திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் அ கார்டியாக் சைக்கிள். திருப்பி இதே இடத்துல செகண்ட் கார்டியாக் சைக்கிள் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும். இங்க இன்னொரு எம்சிக்யூ பார்த்தீங்கன்னா the duration of one cardiac cycle is equal to 0.8 seconds. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான எம்சிக்யூ இங்க. ஸோ ஹியர் ends the cardiac cycle topic. Thank you.